ஹாய் வணக்கம், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நீங்கள் புதுவிதமான உணவுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடிக்கடி வரும் இந்த சேனலோட அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹாய், இன்றைக்கி நாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான சோலை பட்டூரா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு சோலை மசாலா செய்யறதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், பிரிஞ்சி இலை 2, பட்டை 1 இன்ச்சு, ஏலக்காய் 4, 1/2 டீஸ்பூன் ஓமம். இது வந்து ட்ரையாக கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ஸ்மெல்லு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் ஒரு 5 வரமிளகாய் ஆட் பண்ணிடலாம். ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி. இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாய் வச்சுட்டு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். ஆயில் தேவையான அளவு விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஷாஜீரா ஆட் பண்ணிடலாம். ஒரு ஆனியன் பொடிசாக கட் பண்ணது. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு 2 தக்காளி பேஸ்ட் கூடவே ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு வச்சுக்கணும். தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலை அதை ஆட் பண்ணிடலாம். இதை நான் வந்துட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு ஒரு 10 விசில் விட்டுருக்கேன். அப்போ தான் வந்துட்டு நல்லா நமக்கு வெந்திருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சோலை மசாலா பவுடர் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர். இப்போ நமக்கு சோலை மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். பூரி ரெடி பண்ணிடலாம். இந்த சோலை பூரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து 1 பங்கு மைதா மாவு அப்படின்னாக்கா 1 பங்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கணும். கூடவே வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். போட்டு தண்ணி கலந்து நம்ம பசைஞ்சு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பூரி ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பூரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான சோலை பட்டூரா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.